Stop recording. Button. Double tap to activate. வணக்கம் மக்களே, ஸ்ரீ யோகம் ஜோதிட நிலையம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஜோதிட சிலோன்மணி திரு பிரேம்குமார், திருவல்லிக்கேணி லாயல்ஸ் ரோடு பகுதியிலேருந்து பேசுகிறேன். உங்களுக்கு அஸ்ட்ராலஜி சந்தேகம் இருக்குது, அஸ்ட்ராலஜி பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், ஜாதகம் எழுதணும், புக்கை புதுசாக போடணும், அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கணும். ஸோ வேறு ஏதேனும் ஜாதக சிக்கல்களுக்கு அணுகணும்னா என்னுடைய நம்பர் 9789996853. இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிப்படை ஜோதிடம் என்ன, ஜோதிடம் நம்ம எதற்காக பார்க்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை ஜோதிடம், பேசிக் அஸ்ட்ராலஜி என்பது 12 ராசி, 9 நவகிரகம், 27 நட்சத்திரங்களையும் 5 அங்கங்கள் பஞ்சாங்கங்களையும் வார நாள், திதி, நாமம், யோகம், கரணம் உள்ளிட்ட 5 அங்கங்களையும் கொண்டுதான் இந்த பேசிக் அஸ்ட்ராலஜி அடிப்படை ஜோதிடம் என்பது இயங்குது. ஆயக்கலை 64 கலைகளில் ஜோதிட கலையும் ஒன்றாக இருந்திருக்கு. சரிங்களா? பழைய காலத்துலேருந்து வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வைத்து அதன் இயக்கத்தை வைத்து வானவியல் சாஸ்திரமாக முதல்ல ஜோதிடம் தொடங்குச்சு. அதன் பிறகு சுவடி வடிவிலையும் நாடி ஜோதிடம் என்ற வடிவிலையும், அதன் பிறகு வாக்கிய பஞ்சாங்கம், அது பிறகு திருக்கணித பஞ்சாங்கம், இப்போ நியூமராலஜி, கைரேகை, வாஸ்து என்று பல பரிமாணங்களில் ஜோதிடம் வளர்ந்து வருகிறது. ஸோ நம்ம எதுக்கு ஜோதிடம் பார்க்கணும்? ஜோதிடம் பார்த்தா எல்லாமே நடந்துடுமா, நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லையா அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில்னா, நம்ம முயற்சி செய்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும். நம்ம உழைச்சா தான் நம்ம சாப்பாடு சாப்பிட முடியும், நம்ம சம்பாதிச்சாதான் நம்ம கையில் 4 காசு நிற்கும். அது பொதுவான உண்மை. சரிங்களா? ஆனால் ஜோதிடம் என்பது ஒரு கைட்லைன்ஸ், நம்மளுக்கு நம்ம என்ன செய்யணும், அடுத்து என்ன முயற்சி செய்யலாம், நம்ம எந்த நேரத்தில் செய்யலாம், எந்த நேரத்தை, இப்போது ஒரு கெட்ட நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம ஒரு புது முயற்சி எடுக்கிறோம், அது தவிர்க்கலாம்னா தவிர்க்கணும். ஒரு நல்ல நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயம், ஒரு புது முயற்சி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பழிக்கும். அப்படி இல்லை, ஒரு மீடியமான நேரமாக இருக்குது, நம்ம கண்டிப்பாக அந்த காரியம் நம்ம செய்து தான் ஆகணும், இந்த புது முயற்சி செய்து தான் ஆகணும் அப்படின்னா அதுக்கான பரிகாரங்கள் எதெல்லாம் இருக்கும், எளிமையான பரிகாரங்கள் இருக்கும். அந்த பரிகாரங்களை நம்ம செஞ்சுட்டு நம்ம அந்த ஜோதிடத்தை, அதாவது நம்ம புது முயற்சியை நம்ம செய்யலாம். சரிங்களா? இதுக்கு தான் ஜோதிடம் உதவியாக இருக்குது. இந்த பேசிக் அஸ்ட்ராலஜி அடிப்படை ஜோதிடம் என்பது உதவியாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ, இப்போ நம்ம மெடிக்கல் செக்அப் பண்ணுறோங்க இல்லையா, அது மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சுய ஜாதகத்தை நம்ம பரிசோதனை செய்து கொள்வது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறது உதவிகரமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ரீ யோகம் ஆஸ்ட்ரோ, ஸ்ரீ யோகம் ஜோதிடம் நிலையம் சொல்லிட்டு சேனல் வரும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். Stop recording.